மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இதனாக அமையட்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் வருக வேண்டின், கற்பக மூட்டி திருக்கை முன் சென்று பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். இன்றைக்கி நம்ம நவராத்திரியில் இருக்கிறோம். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 9 நாட்கள் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழாவில் முதல் நம்ம பார்க்கக்கூடிய அலங்காரம் ராஜராஜேஸ்வரி அலங்காரம். இந்த ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தோட சிறப்புகள்லாம் என்ன, இந்த அம்பாள் எதற்காக தோன்றுனாங்க, இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜராஜேஸ்வரி அலங்காரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தியுடைய நேரடி சொரூபம். இந்த அம்பிகை பார்த்தீங்கன்னா அக்னி ஜுவாலையிலேருந்து உருவானவங்க தான் இந்த அம்பிகை. இந்த அம்பிகை எதனால் உருவாகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்பன் நிசும்பன் அப்படின்னு சொல்கிற 2 அசுரர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம உலகி கடுமையான தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து அவங்க நிறைய வரங்கள் வாங்குறாங்க. அதில் குறிப்பாக அவங்க வாங்கிக்கிட்ட வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணோட நேரடி தொடர்பு இல்லாத உருவாகக்கூடிய ஒரு குழந்தை மூலமாக தனக்கு மரணங்களை வேண்டும் சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கிடுறாங்க. இது இயற்கைக்கு மாறான ஒரு வரம். ஏன்னா பெண்ணோட நேரடி தொடர்பு இல்லாத ஒரு குழந்தை உருவாகாத வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்படி ஒரு வரம் வாங்கினோடனே அவங்க 3 லோகத்தையும் அரசாட்சி பண்ணி கஷ்டப்படுத்தி மக்களெல்லாம் துன்பப்படுத்தி என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது எல்லா தவறுகளும் பண்ணி அவ்வளோ அழிச்சாட்டியங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாங்க முடியாத மக்களும் தேவர்களும் ஆதிபராசக்தியை வழிபடுறாங்க. ஆதிபராசக்தி வழிபடும் போது ஆதிபராசக்தி பார்த்தீங்கன்னா அக்னி ஜுவாலையிலேருந்து ஒரு குழந்தையாக உருவாகி அவங்கள வதம் செய்கிறாங்க. இதுதான் இந்த ராஜராஜேஸ்வரிய கதை. இந்த ராஜராஜேஸ்வரியோட அலங்காரம் தான் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அம்பாலும் இன்றைக்கி ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாங்க. இந்த அம்பாள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டுட்டு அபயகஸ்தங்களோட தங்க கரும்பை கையில் தாங்கின மாதிரி இந்த அம்பாள் காட்சி கொடுப்பாங்க. ஆதிபராசக்தியோட நேரடி சொரூபம் அப்படின்றதுனால இந்த அம்பாள் கேட்ட வரமெல்லாம் தருவாங்க. எல்லா வருஷத்துலையும் நவராத்திரியோட முதல் நாள் அலங்காரம் ராஜராஜேஸ்வரி அலங்காரம் தான். இந்த அலங்காரத்தோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அம்பாளை பார்த்தீங்கன்னா முதல் நாள் பூஜையில் 2 வயது பெண் குழந்தையாக இந்த அம்பாளை நம்ம பாவிச்சு வழிபடணும். இந்த அம்பாளுக்கு தேவையான நைவேத்தியங்கள் வெண்பொங்கல் வச்சு வழிபடலாம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள்கிட்ட நம்ம என்னெல்லாம் வரம் கேட்குறோமோ அந்த வரமெல்லாம் இந்த அம்பாள் தருவோம். அந்த அதி அற்புதமான ஒரு தெய்வம் இந்த ராஜராஜேஸ்வரி. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம இதை எங்கே பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, மதுரை திருவாப்பியார் கோவிலில் இந்த பூஜை நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய அலங்காரமும் பூஜையும் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த அம்மன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கேட்ட எல்லா வரங்களையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அம்பாளை நம்ம வேண்டிக்கலாம். உலக மக்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இந்த அம்பாள் சகல வரங்களும் தரட்டும். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.